ஹே கைஸ், வெஸ்ட் இஸ் டேர்னிங் மல்டிபோலார் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன கான்டெக்ட்ஸில் வந்திருக்குன்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் வந்து இந்தியா விசிட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஓவராலாக அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருதுன்னா, இதை 3 பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்ஸ் வந்து ஏன் வந்து அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆத்தர் சொல்கிறார். ஓகே, இந்த செகண்ட் பார்ட்டில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்ஸ் வந்து இப்போ இவ்வளோ நாள் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்க, ஆனால் இப்போது தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் அமெரிக்காஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தே வாண்ட் டு பில்ட் அ நியூ ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, சைனா, இவங்க கூடலாம் புதுசாக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. ஓகே, இது எதனால் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தேர்ட் பார்ட்டில் வந்து இந்த சேஞ்சிங் ட்ரெண்டில் இதில் இந்தியாவுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட் பார்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் எப்படி இந்த வெஸ்டர்ன் நேஷன்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கணும், இதை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ்டாரிக்கலாக போயிட்டு வந்துடலாம். ஓகே, பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம், அப்படின்னா தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போது வேர்ல்டு வார் 2 முடியுது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சப்போ அதுக்கப்புறம் வந்து கோல்டு வார் எரான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. 1945லேருந்து 1991 வரைக்கும் குளோபல் ஆர்டர் வந்து கோல்டு வார் எராவை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஓகே, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குளோபல் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் முன்னாடி கலோனியலிசம் பேஸ் பண்ணி தான் குளோபல் ஆர்டரே இருந்தது. ஓகே, அப்போது பிரிட்டன் தான் சூப்பர் பவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டனோட டெக்லைன் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிக்கிறாங்க, தே பிகம் சூப்பர் பவர். ஓகே, அப்புறம் சோவியத்துமே பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் கண்டுபிடிச்சிறாங்க, தென் தே பிகம் சூப்பர் பவர். ஸோ இப்போ 2 சூப்பர் பவர் இருக்குது, ஒரு பக்கம் யூஎஸ், ஒரு பக்கம் சோவியத்து. ஓகே, இப்போது சோவியத் வந்து 1949ல் நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிக்கிறாங்களா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்லாம் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த யூரோப்பே பார்த்திங்கன்னா அடிக்கடி வார் வந்துக்கிட்டே இருக்கும். தேர் ப்ரோன் டு வார்ஸ். ஓகே, ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய வார் வந்து 30 இயர் வார்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, அதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன வார்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேர் ப்ரோன் டு வார்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது சோவியத் வந்து டிக்டேட்டர்ஷிப் யார் இருக்கா, அப்போது ஸ்டாலின் இருக்கார். ஸோ டிக்டேட்டர்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் மாற்றதுனால இன்னும் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அப்புறம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி பயங்கரமான ஒரு டிக்ளைனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வாரில் சண்டை போடணுங்கிற ஸ்டேஜில் இல்லை. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனாக யூஎஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. ஓகே, யூஎஸ் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் கேங் சேர்க்குறான். நீங்களாம் வா, வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, அப்புறம் வந்து இன்னும் ஏஷியாவில் ஜப்பான், சவுத் கொரியாவும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எல்லாத்தையும் கூப்பிட்டு நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி பிளாக் இது ஆரம்பிக்கிறான் 1949. இது எதுக்காக ஆரம்பிக்கிறான்னா, சோவியத்தோட அக்ரெஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவே ஆரம்பிக்கிறான். சோவியத் சைடெலாம் யார் இருந்தாங்க அப்படின்னா, சோவியத்து, அப்புறம் நார்த் கொரியா, கியூபா, அப்புறம் இன்னும் இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் ஒரு நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்கும். அப்புறம் இப்போ இருக்கிற சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், இந்த கண்ட்ரிஸ்லாம் அந்த ஈஸ்டர்ன் பிளாக்கில் இருக்குது, சோவியத்துக்கு கீழே இருக்குது. இவன் நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் தலைமையில், அமெரிக்கா தலைமையில் இவன் ஒரு மிலிட்ரி பிளாக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்புறம் பொலிட்டிக்கலாகவும் சரி அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் வெஸ்டர்ன் நேஷனே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒரு 2 வேர்டு வந்து காயின் பண்ணுறாங்க, சூப்பரான வேர்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை கலெக்டிவ் வெஸ்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி இதை கான்செப்ட் என்னென்னா, கலெக்டிவ் வெஸ்ட், அப்புறம் பொலிட்டிக்கல் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டி. இதோட ப்ராட் மீனிங் என்னென்னா, இப்போது இந்தியா இருக்குது அப்படின்னா ரஷ்யா கூட தனியாக ஒரு பைலேட்ரல் பாலிசி இருக்கும், சைனா கூட நம்மளால் ஒரு பைலேட்ரல் பாலிசி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு டீல் பண்ண முடியும். ஆனால் இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து அந்த டைமில் சோவியத்தை வந்து டீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவும் இந்த வெஸ்டர்ன் யூரோப் நேஷனும் சேர்ந்து டீல் பண்ணுறாங்க சோவியத் கண்ட்ரிஸை. ஓகே, சோவியத் அண்டு அந்த ஈஸ்டர்ன் பிளாக்கவே அப்படி தான் டீல் பண்ணுறாங்க. இதில்
அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அவங்க வந்து தே பிஹேவ் லைக் அ பிக் பிரதர், பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கள்ல, அதான். ஓகே, ஸோ அதை வந்து கலெக்டிவ் வெஸ்ட், அப்புறம் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டி அப்படிங்கிறாங்க. ஒரே குரல். ஓகேங்களா, எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருப்பாங்க. அரசியல் சார்ந்தும் சரி, பாதுகாப்பு சம்மந்தமாக சரி, எல்லா விஷயத்துலையும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது அந்த விதத்தில் வந்து அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த எல்லா நேஷன்ஸுமே இருந்துட்டு வராங்க. இப்போது அந்த டைமில் வந்து ரெலவெண்ட்டாக இருந்திருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் மெயின்டைன் ஆகிட்டே வரணும். ஒரு கண்ட்ரி வலிமையாக இருக்குதுன்னா இன்னொரு கண்ட்ரி வலிமை இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வார் வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப் நேஷன் யூஎஸ் கூட சேரலை, அவங்க ஒரு தனி பாலிசி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக சோவியத்துக்கும் ஏதோ ஒரு யூகே இல்லை ஜெர்மனி ஏதோ ஒரு கண்ட்ரிஸ்க்கும் கண்டிப்பாக சண்டை நடந்திருக்கும். ஓகே, பட் ஆனால் யூஎஸோட சேர்ந்ததுனால ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் மெயின்டைன் ஆகிருக்கு. அப்புறம் டிட்டரன்ஸ்னால் என்னென்னா, எதிரி வலிமையாக இருந்தானா நம்ம வந்து அவனை அடித்தோம்னா அவன் திருப்பி அடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அவன் கூட சண்டைக்கு போக மாட்டோம். ஸோ அதுதான் வந்து டிட்டரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரியும் டெமோக்ரஸியாக இருந்ததுனால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தது. அப்புறம் லிபரல் எக்கனாமி, இந்த வெஸ்டர்ன் யூரோப் நேஷன் சரி அமெரிக்காவும் சரி எல்லாமே லிபரல் எக்கனாமியாக இருந்ததுனால அங்கே வந்து ஒரு இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரு, இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்குது. எல்லா நேஷனும் வந்து டெவலப்டு நேஷன் ஆகிறாங்க. ஓகே, அது ஒரு அமெரிக்காவோட சேர்ந்ததில் அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. ஓகே, இப்போது 1991 அப்புறம் சோவியத் டிஸ்இன்டகிரேஷன் நடக்குது. சோவியத்துங்கிற நாடு பிரிந்து ரஷ்யா, அப்புறம் ஒரு 19-20 நாடு பிரியுது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கோல்டு வார் எரா முடிவடைகிறது. அதுக்கப்புறம் யூனிபோலார் வேர்ல்டு, அமெரிக்கா தான் பாஸ், வேர்ல்டுக்கே பாஸ் அவன் தான், அந்த மாதிரி ஆகிடுது. இப்போது அந்த மாதிரி 1991 அப்புறம் அமெரிக்கா தான் அவன் வைக்கிறதான் சட்டம். அவன் எந்த கண்ட்ரினாலும் எப்போ நினச்சாலும் என்னன்னாலும் பண்ணுவான், அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இப்போது 21st செஞ்சுரியில் அதுக்கப்புறம் இந்த கலெக்டிவ் வெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரெலவெண்ட்டாக இருக்குமா? ஏன்னா நமக்கு தான் சோவியத்துங்கிற ஒரு எதிரி இல்லையே. இதுக்கப்புறமும் அது ரெலவெண்ட்டாக கேட்டால் அதுக்கப்புறம் 21st செஞ்சுரிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, புதின் ரஷ்யாவோட அதிபராக வர்றாரு. அதுக்கப்புறம் புதின் வந்ததுக்கப்புறம் ரஷ்யா ரெசர்ஜன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்புறம் சைனாவோட எமர்ஜென்ஸ் 21st செஞ்சுரியில் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. யாரும் இவ்வளோ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஒன். ஸோ அங்கே சைனாவும் ரஷ்யாவும் திரும்ப ரஷ்யா திரும்ப எமர்ஜ் ஆகுது. ஒரு சைனாங்கிறது ஒரு புது பவர், எக்கனாமிக் பவர் ஹவுஸ் வர்றதுனால அப்போயும் கலெக்டிவ் வெஸ்ட்டு வந்து அவங்க ஆக்டிவாகவே வச்சுருக்காங்க, இதை சைனாவையும் ரஷ்யாவையும் டீல் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுபடி தான் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு கலெக்டிவ் வெஸ்ட்டுங்கிறது. இப்போது வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ட்ரம்ப்போட அரைவல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரம்ப்போட அரைவல் வந்ததுக்கப்புறம் வேர்ல்டில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஃபண்டமெண்டலாகவும் சரி நிறையா விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஆல்ரெடி வந்து இந்த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸுங்கிறது, இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுங்கிறது மோஸ்ட் டைனமிக் கான்செப்ட்டு. பட் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஃபண்டமெண்டலாகவே அவர் வந்து நிறையா கொஸ்டின் பண்ணுறாரு. எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் சரி, எல்லா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸையும் சரி, எல்லா விஷயத்தையும் வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஸ்டின் பண்ணும்போது மற்ற கண்ட்ரிஸும் அதுக்கான ஏன்னா இது வந்து எல்லாருமே ப்ராக்மேட்டிக்காக தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க நேஷனுக்கு வந்து என்ன பெனிஃபிட்டோ அதுபடி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஓகே, இப்போது ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முன்வைக்கிறாரு. இது என்ன அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நேஷனலிசம், அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவே முன்னிறுத்துறாரு. இதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ் பிரசிடெண்ட்லாம், அமெரிக்கா பிரசிடெண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கா அண்டு வெஸ்டர்ன் அலைஸ், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் அலைஸ், வி ஆர் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க. அவங்கள வந்து எப்போயுமே யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து இந்த வெஸ்டர்ன் யூரோப்பை வந்து யூஎஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பார்ப்பாங்க. யூஎஸ் ப்ளஸ் வெஸ்டர்ன் யூரோப் இது வந்து யூஎஸோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்ப்பாங்க. ஓகே, எல்லா யூஎஸ் பிரசிடெண்ட். அவன் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு,
அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடாக போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டரிஃப்லாம் போட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன கண்ட்ரினே ஃப்ரெண்ட்லி நேஷன்னு பார்க்குறதில்ல, யாருனே பார்க்குறதில்ல, டரிஃப்லாம் கண்டமானே போடுறாரு. ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கார். இப்போது எல்லா கண்ட்ரி இந்த வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிகள்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே இது வரைக்கும் நம்ம யூஎஸோட நம்பிட்டு இருந்தோம், யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தோம், இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு தனி பாதையை தேடினா தான் நம்மளால் இந்த வேர்ல்டில் சர்வே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெஸ்டர்ன் யூரோப் மூவிங் டுவர்ட்ஸ் சாவரன்ட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்டியாக இருந்த ஒரு கான்செப்ட்டு இப்போது சாவரன்ட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இது வந்து இது மீனிங் தெரியும் உங்களுக்கு. இதோட ப்ராட் மீனிங் என்னென்னா, இது வந்து ஒரு இறையாண்மை. சாவரன்ட்டிங்கிறது ஒரு இறையாண்மை. இப்போது நம்ம கண்ட்ரி இருக்குன்னா, நம்ம உள்நாட்டு இப்போ இன்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, முடிவெடுக்கும் போது we will decide without any external இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் வந்து சிம்பிளாக சாவரன்ட்டி அண்டு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இது வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் திங்கர்ஸாக இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியன்ஸும் திங்க் பண்ணுறாங்க. இப்போ தான் திங்க் பண்ணுறாங்க. கைஸ், ஒரு விஷயம், இதே சாவரன்ட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி பற்றி 75 இயர்ஸ்க்கு முன்னாடி 1950s நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து யோசிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து கோல்டு வார் டைமில் யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழேயும் அவர் போகல, ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கிட்டேயும் போகல, வெஸ்டர்ன் பிளாக்கும் போகல, ஈஸ்டர்ன் பிளாக்லேயும் ஜாயின் பண்ணல. ரஷ்யாவோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணாரே தவிர அவர் வந்து ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸஸ் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு என்றைக்குமே அவர் இருந்ததே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அவர் விஷனரி திங்கர். என்ன தான் நிறையா வந்து நேருவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த பிளேஸில் வந்து அவர் வந்து சூப்பராக அவர் விஷனரியாக திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் சாவரன்ட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 டிகேட்ஸாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினாலே வெஸ்டர்ன் யூரோப்புக்கு வந்து சைனா சென்ட்ரிக் பாலிசி தான் இருக்கும். இப்போ அங்கேயே ஒரு யூகேல ஒரு கம்பெனி இருக்குதுன்னா, தே வாண்ட் டு மேனுஃபேக்சர் தேர் ப்ராடக்ட்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க சைனா தான். ஸோ இப்போ வந்து தே வாண்ட் டு மூவ் டுவோர்ட்ஸ் இந்தியா. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சைனு. ஓகே, அதுக்கப்புறம் இந்தோ பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெருசாக பாலிசி கிடையாது. இப்போது they want to focus இந்தோ பசிபிக். ஓகே, இப்போது வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்ஸ் வந்து they started to tilt towards இந்தியா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யூகே வராங்க இந்தியாவுக்கு. யூகே வந்து சிஇடிஏ அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபியில் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீச்சர்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து யூகே கூட ஒரு மேஜர் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 99% இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இம்போர்ட் டேக்ஸே கிடையாது. ஓகே, அப்புறம் இஎஃப்டிஏ பிளாக்கு கூட ஒரு இந்தியா வந்து சைன் பண்ணுறாங்க. இஎஃப்டிஏ பிளாக் வந்து ஒரு 4 கண்ட்ரி சேர்ந்து ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. ஒரு அயர்லாந்து, ஐஸ்லாண்டு, நார்வே, அப்புறம் இன்னும் ஒரு கண்ட்ரி. இந்த 4 கண்ட்ரி சேர்ந்து ஒரு பிளாக், அவங்க கூட ஒரு ட்ரேட் பேக் சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு ட்ரேட் டாக்ஸ் போயிட்டுருக்குது. யூரோ கரன்சிலாம் யூஸ் பண்ணுறாங்களா ஒரு பிளாக்கு. ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி இவங்கெல்லாம் முக்கியமான கண்ட்ரிஸ் அதில். ஸோ அவங்கெல்லாம் ஒரு பிளாக்கு, அவங்க கூட ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூரோப்பை வெஸ்டர்ன் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் 3 பிளாக் இருக்குது மொத்தம். எக்கனாமிக் பிளாக்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், யூகே வந்து தனி பிளாக்கு, அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் இஎஃப்டிஏ. ஓகே, இந்த 2 யூகே இஎஃப்டிஏ ஆல்ரெடி சைன் ஆயிடுச்சு. இப்போ யூரோப்பியன் யூனியன் கூடயும் இந்த இயர் இல்லை நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே சைன் ஆயிரும். சைன் ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு மேஜர் பூஸ்டாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சரி, ஒரு மார்க்கெட் அசஸ்லையுமே நமக்கு வந்து ஒரு மேஜர் பூஸ்ட்டு. ஓகே, இப்போது லாஸ்ட்டு கன்க்ளூஷனில் வந்து சம்மப்பில் வந்து என்ன சம்மப் பண்ணாருன்னா, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர் பாலிசி லாஸ்ட்டு 1 இயராக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சம்மப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ப்போட டரிஃபை எப்படி இந்தியா ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்குன்னா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு. இப்போது அவர் வந்து 25%, 50% இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து டரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறாரு. பட் இந்தியா வந்து
சைனா மாதிரி ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா ட்ரம்ப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். எப்போ எப்படி பேசுவார், எப்படி பாலிசியை சேஞ்ச் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் மெச்சூர்டாக யோசித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப் கூட டைப் போட ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ நம்ம இங்கே மார்க்கெட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நியூ மார்க்கெட்டை வெஸ்டர்ன் யூரோப்பில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதை வந்து பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று நம்ம வந்து யூஎஸை வந்து ரொம்ப அக்ரெசிவாகவும் டீல் பண்ணல, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நியூ மார்க்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நியூ மார்க்கெட்ஸு ஓப்பன் ஆகிருக்கு. அப்புறம் ரஷ்யாவை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்னா, ரஷ்யா வந்து நமக்கு இப்போ எனர்ஜி, வி நீட் எனர்ஜி, அதே மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடாக நமக்கு வந்து டிஃபென்ஸ் வெப்பன் எல்லாமே நிறையா சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இப்போது வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் ரஷ்யாட்ட ஆயில் வாங்காத நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணாங்களா. பட் ஆனால் நம்ம அதே வெஸ்டர்ன் நேஷன்கிட்டே ஒரு ட்ரேட் பேக்கையும் சைன் பண்ணி ரஷ்யாட்டையும் நம்ம கரெக்டாக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் சைனாவோட ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போது லாஸ்ட்டாக இந்த டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்ததில் கொரோனா டைமில் 2020 வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக தான் போயிட்டு இருந்தது. இப்போது எஸ்சிஓ சம்மிட் அப்போது மோடியும் ஜி ஜின்பிங்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் அது ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் இவர் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு வெஸ்டர்ன் யூரோப் நேஷன்லேருந்து. புதுசாக ட்ரேட் பேக்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் கம்மிங் இயர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி நமக்கான மார்க்கெட்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. பட் இதை எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, அதை முதல்ல ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். அதுக்கப்புறம் எக்கனாமிக் மாடர்னைசேஷன் பண்ணணுங்கிறாரு இன் ஈக்குவல் வித் சைனா. இப்போ சைனா பார்த்தா பயங்கர மாடர்னைசேஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுமே பயங்கர மாடர்னைசேஷன் ஆகிருக்கு. பட் ஆனால் அது அளவுக்கு இந்தியா வந்து டொமஸ்டிக்கில் மாடர்னைசேஷன் இல்லை. ஸோ அதையுமே மாடர்னைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் இந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக அறுவடை பண்ண முடியும்னு சொல்லுவாங்களா. ஓகே, தேங்க்யூ.